அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸும் என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸும் இந்த மை பாரத் போர்ட்டலில் எப்படி தங்களுடைய பேரை ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா 2 விதமான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸுக்கு, என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸுக்கு. செகண்டாக இருக்கிற லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ்க்கு. இப்போது இந்த 2 லிங்க்கில் நம்ம ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸாக இருக்கிற பட்சத்தில் செகண்டாக இருக்கிற அந்த லிங்க்கை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ண உடனே இப்போ நமக்கு வந்து ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்காகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து இப்போது வாட்ஸ்அப்லேயும் சார் வந்து அமைச்சிருக்காரு. இப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்குள்ளே போகுது. இப்போ போன உடனே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்கும். அதில் நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஐ ரிமெம்பர் அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு, செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அந்த ஓடிபியை இதில் நம்ம பதிவு பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஓடிபியை பதிவு பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மை பாரத் போர்ட்டலுக்குள்ளே அது போயிடும். இப்போது இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். கீழே வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம எங்கே போகணும் அப்படின்னா கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம டச் பண்ணணும். டச் பண்ண உடனே அதுக்குள்ளே வந்து போகும். ஸோ இப்போ நம்ம நேம்லாம் ஒன்றும் கொடுக்கலன்றதால இதில் ஃபஸ்ட் நேம் சொல்லிட்டு காமிக்குது. அதை தான் நம்ம கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைலில் போய்ட்டு கொடுக்க போகிறோம். அந்த கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் கொடுத்த உடனே இப்போ நம்ம ஃபஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. வேறு எதுவும் இதில் வந்து இல்லை. ஸோ இப்போ நம்ம பேசிக் இன்ஃபோன்னு சொல்லிட்டு பாருங்கள், அபவுட் அண்ட் பேசிக் இன்ஃபோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. இப்போ பேசிக் இன்ஃபோவை கிளிக் பண்ணுறேன். அதில் தான் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் காமிக்குது. அந்த ஃபஸ்ட் நேமில் வந்து நம்மளுடைய பேரும், செகண்ட் நேமில் வேணும்னா இனிஷியல்ஸ் போட்டுக்கலாம், இல்லைனா என்ன செகண்ட் நேமோ அந்த செகண்ட் நேமை கொடுத்துக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்குது, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்குது, அட்ரஸ் கேட்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து நார்மலாக டைப் பண்ணுற மாதிரி தான் டைப் பண்ணிடணும். டேட் ஆஃப் பர்த் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வந்து ஒரு ஸ்க்ரோல் டவுன் பட்டன் மாதிரி கொடுத்து அதில் வந்து இயர் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சிட்டியா இல்லை ரூரலாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, கிராமமா நகரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். என்ன ஸ்டேட்னு கேட்கும். அந்த ஸ்க்ரோல் டவுன் பட்டனை வந்து நம்ம டச் பண்ண உடனே எல்லா ஸ்டேட்டுமே காமிக்கும். அதில் டிஸ்ட்ரிக் போயிட்டு டிஸ்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளாக்குள்ளே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வரைக்குமே நமக்கு வந்து அதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போது ஒவ்வொன்றா வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம். பின்கோடு, அட்ரஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து யூத் டைப் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. நம்ம என்எஸ்எஸ் அப்படின்றதால என்எஸ்எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்குள்ள பஞ்சாயத்து அதெல்லாம் அந்த வில்லேஜ் வரைக்குமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதனால் நம்ம பார்த்து என்ன பண்ணிக்கலாம். இதில் முக்கியமானது என்னென்னா இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும். வெரிஃபை யுவர் இமெயில் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த வெரிஃபை யுவர் இமெயிலில் நம்ம இமெயில் அட்ரஸ் போட்டு வெரிஃபை கொடுத்தா தான் சர்டிஃபிகேட் வந்து நேம் வரும். இப்போ பாருங்கள், நம்ம இமெயில் வெரிஃபை பண்ணல, அதனால் ஃபஸ்ட் நேம்னு காமிக்குது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இமெயில் வெரிஃபைன்னு கேட்குது இல்லைங்களா, அதில் நம்ம ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்போம். அந்த இமெயிலுக்குள்ளே போகணும். போயிட்டு லேட்டஸ்ட்டாக அந்த மெசேஜ் வந்து அதுலேருந்து வந்திருக்கும். நம்ம அந்த அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் இமெயில்னு ஒன்று கேட்டிருக்கோம். அதில் எந்த இமெயில் அட்ரஸ் நம்ம கொடுக்குறோமோ அந்த இமெயில் ஐடிக்கு தான் வந்து இது மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கும், நோ ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும், வெரிஃபை இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வெரிஃபை இமெயில் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு லிங்க்குள்ளே போகும். நம்ம ஏற்கனவே ஒரு லிங்க்குள்ளே போனோம் இல்லைங்களா, அந்த லிங்க் மாதிரியே ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்த உடனே ஸோ இது மாதிரியான வெப்சைட் கொண்டு வந்துடும். அதில் ரிஜிஸ்டர் ஆஸ் யூத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ரிஜிஸ்டர் ஆஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதில் நம்ம எது வேணாலும் கொடுக்கலாம். ரிஜிஸ்டர் ஆஸ் யூத் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அது கொடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே பழைய லாகின் பேஜுக்குள்ளே அந்த கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல்னு காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த பேஜுக்குள்ளே உள்ளே போயிடும். ஸோ பாருங்கள், இப்போ ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணதால் 20% கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு காமிக்குது ப்ரொஃபைலு. இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் நம்மளுடைய ஜாபு இதெல்லாம் வந்து ப்ரொஃபைலில் வந்து இருக்குது. வேணும்னா அதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம்.
இல்லைனா சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு இது மட்டுமே போதும். இப்போ பாருங்கள், பேர் வந்து நம்ம ஃபஸ்ட் நேம்னு இருந்துச்சு, இப்போ பேரே வந்துருச்சு. ஸோ இப்போ சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நேமும் வந்து வந்துருச்சு. இப்போ இந்த சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, அந்த மேலேயே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் பிடிஎஃப், டவுன்லோட் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம இமேஜாக வேணும்னா டவுன்லோட் பிஎன்ஜி, பிடிஎஃபாக வேணும்னா டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இதே பிஎன்ஜியில் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இமேஜ் சைஸுக்கு மட்டும் ஆகுது. பிடிஎஃபாக பண்ணும்போது நமக்கு 2 பேஜ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த மை பாரத் வெப்சைட்டில் நம்ம எப்படி பதிவு பண்ணோம் அப்படின்றது. இதே ப்ராசஸ் தான் வந்து வாலண்டியர்ஸுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். லாகின் மட்டும் அந்த லிங்க் மட்டும் வேறவா இருக்கும். அனைவருக்கும் மிகுந்த நன்றி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபவுட் இன்ஃபோவில் இன்னும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, ஸ்போர்ட்ஸு, லாங்குவேஜ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வேணும்னா நம்ம கொடுத்து ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.